அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 11க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டெஸ்ட் எல்லாருமே வந்து எழுதியிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அந்தந்த டெஸ்ட்டுக்கு உண்டானது அப்பப்பயே முடிச்சுக்கிட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டுமே. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு இது எல்லாமே பக்காவாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 11 டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்படியே நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் நம்பர் 11ல் மொத்தமாக 110 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடிய ஒரு 3 லெசன்ஸும், பாலிட்டி அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 3 டாபிக்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசன். 6th ஹிஸ்ட்ரியில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படித்தா போதும். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், இது 3மே 6th ஹிஸ்ட்ரி. 9th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், தமிழ் சொசைட்டி சம்பந்தமான ஒரு 4 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை, தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம். ஸோ முக்கியமான அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ். இனி வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் லெசன்ஸு அவுட் சோர்ஸு சேர்ந்து தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக டெஸ்ட் வைக்க போகிறோம். இன்னும் நிறைய தேர்வுகள் வந்து வைக்க போகிறோம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு பின்னாடி கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னா நிறைய டெஸ்ட் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் டெஸ்ட் அது இது நிறைய மொத்தத்தில் வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 3 டெஸ்ட்டு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இப்படி போய்கிட்டே இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் கொஷின் பேங்க் புக்ஸும் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட நேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைம் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே கிடைக்கும். அவுட் சோர்ஸ் முக்கியமான புக்ஸு, தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் எதுவும் நம்ம வந்து வாங்கி வைக்கல. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா, ஃப்ரீ டெஸ்ட் 2.0 நியூ இயரில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. மெதுவாக கூட படிச்சுட்டு வாங்க. ஆனால் தரமாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. சரிங்களா? நம்ம கூடயே ஸ்பீடாக கூடவே வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மெதுவாக அழகாக படிச்சுட்டு கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது, ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ரெடியாக இருக்குது. நீங்கள் அழகாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டே இருங்க. அதே மாதிரி பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். மொத்தம் 110 கொஷின்ஸு. ஸோ 1 ஹவரில் வந்து முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கூற்று 1, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் உள்ள துறைமுகம் கொர்க்கை. கூற்று 2, கொர்க்கை நகரத்திற்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது கூற்று 1, 2 தவறு. ஏன் தவறுனா கொர்க்கை கிடையாது, பூம்புகார். நீங்கள் வந்து கொர்க்கை இந்த இடத்துல வந்து பூம்புகார்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூற்று 2லையும் பூம்புகார்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டேக் வந்து இதில் வந்து பூம்புகார்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. ஸோ கொஷின் 1 வந்து அவ்வளோதான். ஸோ காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? பூம்புகார். பூம்புகார் நகரத்திற்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. ஸோ ஒரு கொஷின் முடிஞ்சுது. 2வது கொஷின், பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? மொத்தம் 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. அரசர் கோ என அழைக்கப்பட்டார், அது கோன் எனும் சொல்லின் சுருக்கமாகும். அடுத்து, அரசர் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்பட்டார். அடுத்து 3வது கூற்று, பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டுதல் எனப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரி. கூற்று 1, 2, 3மே வந்து அரசர் கோ என அழைக்கப்பட்டார், அது கோன் எனும் சொல்லின் சுருக்கமாகும். அரசர் வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்பட்டார்.
பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டளையிடுதல் அல்லது முடிசூட்டுதல் எனப்பட்டது. 3வது கொஸ்டின், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் நூல் கூறுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை நூல் கூறுகிறது. அரசு வருவாயின் முக்கிய ஆதாரம் நிலவரி. இந்த நிலவரி டேஷ் என அழைக்கப்பட்டது. டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறை. அரசு வருவாயின் முக்கிய ஆதாரம் நிலவரி. இந்த நிலவரி இறை என அழைக்கப்பட்டது. எப்படின்னா சங்க காலத்தில். சங்க காலத்தில் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை தவறானது எது? சங்க காலத்தில் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை தவறானது. பாருங்க, குதிரைகள் வந்து கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. கருமிளகு வந்து தரைவழி தடங்கள். இது ஒரு டைம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க குரூப் 4ல. தங்கம் வந்து வட மலையிலிருந்தும் சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டது. முத்து வடகடல் பகுதியில் இருந்தும் பவளம் வந்து கிழக்கு பகுதியில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டது. உணவுப் பொருட்கள் வந்து ஈழத்தில் இருந்து. ஸோ இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது முத்து வந்து வடகடல் வந்து கிடையாது, தென்கடல். அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து தென்கடல் அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. குதிரை அப்படின்னா கடல் வழி, கருமிளகு தரை வழி, தங்கம் வடமலை, சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, முத்து வந்து தென்கடல், பவளம் வந்து கிழக்கு பகுதி, உணவு வந்து ஈழம். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின். கூற்று 1, கரிகாலன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். கூற்று 2, இவர் ஏலிசை வல்லான் என்று புகழப்பட்டார். இந்த ஏலிசை வல்லான் அப்படின்றது எக்ஸாமில் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. ரெண்டுமே சரியானவை. கரிகாலன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். இவர் ஏலிசை வல்லான் என்று புகழப்பட்டார். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து 49 பேர். சங்க காலத்தில் நடனங்களை நிகழ்த்துவோர் யார் அப்படின்னா கணிகையர். ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் நடனங்களை நிகழ்த்துவோர் யார் அப்படின்னா கணிகையர். 9வது கொஸ்டின். கூற்று 1, இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை முஸ்ரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். கூற்று 2, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. கூற்று 3, நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது கூற்று 2, 3 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா முசிறி கிடையாது, உவரி. உவரின்னு இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க, முசிறி வந்து கிடையாது. ஸோ 3 கூற்றுமே பாருங்க. இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. 10வது கொஸ்டின். எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் உடல் பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது எது? எது அப்படின்னா மலபார் கருமிளகு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் உடல் பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது மலபார் கருமிளகு. 11வது கொஸ்டின். கூற்று 1, மதுரை நகரில் தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. கூற்று 2, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் வந்து சரியானது, 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறுனா மதுரை வந்து கிடையாது, காஞ்சி. இந்த மதுரை அப்படின்ற இடத்துல காஞ்சின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். ஸோ கூற்று 2 சரி, கூற்று 1 வந்து மதுரை கிடையாது, காஞ்சி. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். கூற்று 1, முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். கூற்று 2, முக்கிய இறக்குமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, மஸ்லின், சந்தனக்கட்டை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே தவறு. அதாவது கூற்று 1 தவறு, 2 தவறு. ஏன் தவறுனா முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் தான் இங்கே கூற்று 2ல வந்து கொடுத்துருக்கோம். முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் எது அப்படின்னா உப்பு, மிளகு,
முத்துகள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, மஸ்லின், சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பொருட்கள். இறக்குமதி பொருட்கள் வந்து புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள் இதெல்லாம் வந்து இறக்குமதி பொருட்கள். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஏரோ மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். சங்க கால தமிழக நகரங்களின் சிறப்பு பெயர்கள் சரியானது எது? பாருங்க, புகார் வணிக நகரம், மதுரை கல்வி நகரம், காஞ்சி துறைமுக நகரம் அனைத்தும் தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், அனைத்தும் தவறு. புகார் பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம், மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. புகார் வந்து ஒரு துறைமுக நகரம், மதுரை பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நகரம், மதுரை வந்து ஒரு வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். ஸோ இப்படி மாற்றி கொடுத்துருக்கோம், எல்லாமே சரியாக எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் தவறு. இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார் அப்படின்னா ரோம பேரரசர் ஆரிலியன். ஆப்ஷன் ஏ, ரோம பேரரசர் ஆரிலியன் தான் வந்து இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் வந்து காளிதாசன். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். புத்தகாயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியம் ஒன்று என குறிப்பிட்டவர் யுவான் சுவாங். கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் வந்து திருஞான சம்பந்தர் கிடையாது, திருநாவுக்கரசர். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர், கல்வி கரையில்லாத காஞ்சி வந்து திருநாவுக்கரசர், புத்தகாயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியம் ஒன்று என குறிப்பிட்டவர் வந்து யுவான் சுவாங். கோவில்களின் நகரம் காஞ்சி, கோவில்களின் நகரம் இது காஞ்சி. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். கூற்று 1. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் ஒவ்வொரியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டார். கூற்று 2. ஒவ்வொரியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு என்று ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து தவறானவை. அதாவது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் ஒவ்வொரி வந்து கிடையாது, முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டார். ஸோ ஒவ்வொரி என்ற இடத்துல வந்து முசிறின்னு வந்து எழுதிக்கோங்க. இதுவும் வந்து ஒவ்வொரி அப்படின்ற இடத்துல முசிறின்னு எழுதிக்கோங்க. முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு என்ற ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இப்போ சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு சான்றோர் உடைத்து, தொண்டை நாடு வேலமுடைத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 சரி. அதாவது பொருந்தாது தான் கொஷின். பொருந்தாது அப்படின்னா 3, 4. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 4 வந்து சரி. அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் சரி. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து அப்படின்றது வந்து சரி. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். கூற்று 1. களப்பிரர்கள் ஆட்சி குறித்த இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம். கூற்று 2. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 2ம் பாண்டியர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 1 மட்டும் சரியானது, 2 வந்து தவறானது. 2 ஏன் தவறானது அப்படின்னா பாண்டியர்கள் காலம் வந்து கிடையாது, களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் இந்த சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஸோ அப்போ பாருங்க, களப்பிரர்கள் ஆட்சி குறித்த இலக்கிய சான்றுகள் அப்படின்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி எல்லாம் களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களாகும். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எது எவை சரியானவை? இப்போ சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள், சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள், பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதிகள். முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏதாவது கொடுத்துட்டு பொருந்தாது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அந்தந்த பகுதிகள் வந்து தெரியும். ஸோ சேர நாடுனா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் பகுதிகளை சேர்ந்தது தான் சேர நாடு ஆட்சி செய்த பகுதி. சோழ நாடு வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து சோழ நாடு. பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதினா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாம் பாண்டிய நாடு ஆட்சி செய்த பகுதிகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 கூற்றுமே வந்து சரி. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். கூற்று 1. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் சிலப்பதிகாரம் விரிவாக எடுத்துரைக்கிறது. கூற்று 2. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் வந்து புலிமான் கொம்பை, தாதப்பட்டி இது வந்து தேனி மாவட்டம், பொற்பனைக்கோட்டை இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா
நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் வந்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் கிடையாது, இந்த இடத்துல தொல்காப்பியம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் வந்து எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புலிமான் கொம்பை, தாதப்பட்டி தேனி மாவட்டம், பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இந்த பகுதிகளெல்லாம் எந்தெந்த மாவட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு புலிமான் கொம்பை, தாதப்பட்டி, பொற்பனைக்கோட்டை இதெல்லாம் கொடுத்து இந்த சைடு மாவட்டங்கள் கொடுப்பாங்க, இது வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். கூற்று 1, பெருங்கற்காலம் அதாவது மெகாலித் ஏஜ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2, மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா, இந்த மெகாலித் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி, லத்தீன் மொழி வந்து கிடையாது, கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இந்த இடத்துல கிரேக்க மொழின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல், இது வந்து சரிதான். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். புலிமான் கொம்பை அதாவது புள்ளிமான் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லது புலிமான் அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து தேனி மாவட்டத்தின் டேஸ் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளதாகும். ஸோ எங்க அப்படின்னா வைகை ஆற்று பள்ளத்தாக்கு. புலிமான் கொம்பை தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளதாகும். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னா அந்த தொல்லியல் ஆய்விடங்கள் அது எங்கெங்க இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கட்டாயம் கொஷின் கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு தொல்லியல் ஆய்விடங்கள். இப்போ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம். கீழடி பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து பக்கம், ஆனால் சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம், பையம்பள்ளி ஈரோடு மாவட்டம். இதில் என்னென்ன கொஷின் என்ன பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி. இப்போ பையம்பள்ளி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வந்து கிடையாது, வேலூர் மாவட்டம்னு எழுதி வச்சுக்கோங்க. பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். இது எல்லாமே சரி. 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இது 4மே. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். கூற்று 1, தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் புள்ளிமான் கொம்பையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு 2005. கூற்று 2, கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கள் என்ற புலிமான் கொம்பை கல்வெட்டு இடம்பெற்றுள்ள வரிகளின் பொருள் வந்து கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். அதான் அதனுடைய மீனிங். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து 2 மட்டும் வந்து சரியானது, 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறுனா 2005 கிடையாது, 2006. அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் புள்ளிமான் கொம்பையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து 2006, 2005 வந்து கிடையாது, 2006. ஸோ 2வது லைன் பாருங்க. அந்த கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கள் என்ற புலிமான் கொம்பை கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள வரிகளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு இந்த கல்வெட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து எந்த கல்வெட்டுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். புலிமான் கொம்பை அது பார்த்துக்கோங்க. அது எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல், அதனுடைய பொருள். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தவறானது எது? ஸோ ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்றது வந்து பார்க்கலாம். பாருங்க. முதுமக்கள் தாளிகள், இரும்பிலான குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு, கல் மணிகள், வெண்கலத்தாலான உருவங்கள், வீட்டு விலங்குகள், புலி, யானை, மான், கருப்பு வெள்ளை மட்பாண்டங்கள், தங்க ஆபரணங்கள். இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. கருப்பு வெள்ளை கிடையாது, கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். வெள்ளை அப்படின்ற இடத்துல சிவப்புன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். புதுச்சேரிக்கு அருகில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் எது அப்படின்னா அதான் வந்து அரிக்கமேடு. ஆன்சர் வந்து புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின். கீழடியில் கிடைக்கப்பெற்ற மட்பாண்டங்களில் எந்த மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? எந்த மொழி அப்படின்னா தமிழ் பிராமி. 27வது வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடைத்துள்ளன.
நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். அரிக்கமேட்டில் சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைகிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரங்கள் இருந்ததை கண்டறிந்து வெளிப்படுத்திய தொல்லியல் அறிஞர்கள். ஸோ பாருங்க என்னன்னா, அரிக்கமேட்டில் சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைகிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரங்கள் இருந்ததை கண்டறிந்து வெளிப்படுத்திய தொல்லியல் அறிஞர்கள் யார் யாருன்னு கேட்குறாங்க. பாருங்க, ராபர்ட் ஷர், ஹெரிக் மார்டிமர் வீலர், ஜே.எம். காசல், ஏ. கோஸ், கிருஷ்ணா தேவா, இந்தியா. ஸோ எந்தெந்த நாடுன்றது பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 மூணுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் பொருந்தாதது எது? பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு, கண்ணாடிகளான மணிகள், சங்கு வளையல்கள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, செம்மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், செம்பு ஆபரணங்கள். ஸோ பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். என்ன பொருந்தாதுன்னா, செம்பு ஆபரணங்கள் வந்து கிடைக்கல, தங்க ஆபரணங்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு. இங்கே செம்புன்ற இடத்துல தங்கம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ கீழடியில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்குன்னா, முக்கியமான பொருட்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது என்ன? செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு, கண்ணாடிகளான மணிகள், சங்கு வளையல்கள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, செம்மணிகள், அடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, தங்க ஆபரணங்கள் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின். இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் சரியானதை தேர்ந்தெடு. என்னென்ன சட்டம் இருக்குன்னு பாருங்க. ஒரு 3 சட்டம் வந்து இருக்கு. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் 1872, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1978, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1957. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது மூணுமே தவறு. கூற்று 1, 2 மூணுமே வந்து தவறு. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எப்போ அப்படின்னா 1878. நோட் பண்ணிக்கோங்க, 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் வந்து 1972. இங்கே 1972ன்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து 1958. இங்கே வந்து 1958ன்றது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள தொல்பொருள்களின் காலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கிமு 200. கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள தொல்பொருள்களின் காலம் வந்து கிமு 200. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். இதே ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருந்துச்சுன்னா அது மதுரை. இது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. கூற்று 1. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் வந்து கீழடி. கூற்று 2. கீழடி ஆய்வில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் கீழடி. கீழடி ஆய்வில் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின். கூற்று 1. 5ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். கூற்று 2. காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகியன பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 5ஆம் நூற்றாண்டு வந்து கிடையாது, 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகியன பற்றி இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின். கூற்று 1 பாருங்க. பெருங்கற்காலத்தில் இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கூற்று 2. இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று மார்க்கோபோலோ குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது, 2 வந்து தவறானது. 2 ஏன் தவறுனா மார்க்கோபோலோ வந்து கிடையாது, பெரிப்ளஸ் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருங்கற்காலத்தில் இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எது? எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது.
இந்தியாவிற்கு ரோம் நாட்டிற்கிடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று வந்து பெரிப்ளஸ் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 36வது கொஸ்டின். சேரர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். தமிழ்நாட்டில் தற்போது உள்ள கரூர் தான் வஞ்சி என்றும் கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்றும் கூறப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னரின் 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறு அப்படின்னா திண்டுக்கல் வந்து கிடையாது, கரூர். கரூரில் தான் அந்த புகழூர் கல்வெட்டு. கரூர் அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னரின் 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு முக்கியமான கல்வெட்டுனா இந்த புகழூர் கல்வெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ அசோகர் கல்வெட்டில் சேரர்களை என்னன்னு சொல்லியிருக்கேன்னா கேரள புத்திரர்கள், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. அசோகர் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர்கள் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். தமிழ்நாட்டில் தற்போது உள்ள கரூர் தான் வஞ்சி என்றும் கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்றும் கூறப்பட்டு வருகிறது. கரூர் அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சேர மன்னரின் 3 தலைமுறைகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னா பையம்பள்ளி. ஒரு முக்கியமான கொஸ்டின். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது அப்படின்னா பையம்பள்ளி. இப்போ பையம்பள்ளி எந்த மாவட்டம்னு கொஸ்டின் கேட்கலாம். பையம்பள்ளி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம், பழனி அருகே வந்து இருக்குது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் கூற்று 1. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளது. கூற்று 2. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து பட்டினப்பாலை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வந்து சரியானது. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளது என்பது சரி. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் பட்டினப்பாலை வந்து கிடையாது, பதிற்று 10 முக்கியமான நூல். சேரர்களை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியத்தில் முக்கியமான நூல்னா பதிற்று 10. ஸோ நெக்ஸ்ட்டு பதிற்று 10ல் இடம்பெற்றுள்ள ஊர். இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஊரில் பதிற்று 10ல் எந்த ஊர் இடம்பெற்றுள்ளதுன்னா கொடுமணல். கொடுமணல் வந்து எந்த மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம் தான் கொடுமணல். வனப்பகுதியில் இடமிட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புனம். வனப்பகுதியில் இடமிட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை வந்து புனம் எனப்பட்டது. தமிழ்நாட்டில் கருத்திட்டைகள் காணப்படும் இடங்கள் தவறானது எது? ஸோ பாருங்க, இதெல்லாம் பாருங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த சைடு இருக்கக்கூடிய பேரெல்லாம் கொடுத்துட்டு இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம். பாருங்க, வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. 41வது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். சங்ககால பெண்கள் சங்குகளால் ஆன வளையல்கள் அணிந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது கீழடி, ஆப்ஷன் டி. சங்ககால பெண்கள் சங்குகளால் ஆன வளையல்கள் அணிந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கீழடி. நெக்ஸ்ட் வந்து 43வது கொஸ்டின் கூற்று 1. நினைவுக்கல் என்ற சொல் பிரிட்டானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழி? பிரிட்டானிய மொழி. கூற்று 2. மென் என்றால் நீளமான, கிர் என்றால் கல் என்று பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 பாருங்க, நினைவுக்கல் என்ற சொல் பிரிட்டானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது என்பது சரி. மென் என்றால் அதாவது கல் என்று பொருள். மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான, மாற்றி கொடுத்துருக்கோம். கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 44வது கொஸ்டின். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் டேஸில் கிடைத்துள்ளன. ஆன்சர் வந்து கொடுமணல். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் டேஸில் கிடைத்துள்ளன. கொடுமணல் வந்து கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் நினைவு தூண்கள். நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் நினைவு தூண்கள் காணப்படும் இடங்கள். பாருங்க, இதுவுமே அதே மாதிரி தான். இந்த 4 பார்த்து வச்சுக்கோங்க, எந்த மாவட்டத்தில் இருக்குன்றதும் கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நினைவு தூண்கள் காணப்படும் இடங்கள் தவறானது எது? சிங்கரிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் வந்து தேனி மாவட்டம், நரசிங்கம்பட்டி சிவகங்கை மாவட்டம், குமரிக்கல் பாளையம் கொடுமணல் ஈரோடு மாவட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நரசிங்கம்பட்டி சிவகங்கை மாவட்டம் கிடையாது, மதுரை மாவட்டம். நரசிங்கம்பட்டி வந்து மதுரை மாவட்டம். மீது எல்லாமே சரியாக இருக்குது. இதெல்லாம் என்னது? நினைவு தூண்கள்.
தமிழ்நாட்டில் நினைவு தூண்கள் வந்து இங்கெல்லாம் இருக்குது. சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது, வெம்பூர் தேனி மாவட்டத்தில் இருக்குது, நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்குது, குமரிக்கல் பாளையம் கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 46வது கொஷின். டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல், யவனர்களுடைய கப்பல் வந்து தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக டேஸின் 149ஆம் செய்யுள் கூறுகிறது. ஸோ எந்த நூல் அப்படின்னா அகநானூறு. அகநானூரில் 149வது செய்யுள் வந்து கூறுகிறது. என்ன கூறுகிறதுனா, யவனர்களின் கப்பல் வந்து தங்கம் பிற உலோக காசுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக கூறுகிறது. 47வது கொஷின். தமிழ்நாட்டில் நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் சரியானது. பாருங்க, நடுக்கற்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஸோ நிறைய நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ மானூர் வந்து திண்டுக்கல் மாவட்டம், எங்கே பழனி அருகே இருக்கு. புலிமான் கோம்பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திண்டுக்கல் மாவட்டம். வெள்ளாளன் கோட்டை வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஸோ 47வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது 3 கூற்றுமே வந்து சரி. இப்போ மானூர், மானூர் எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? திண்டுக்கல் மாவட்டம் மானூர். புலிமான் கொம்பை வந்து திண்டுக்கல் மாவட்டம், அதுவும். இது மானூர் வந்து பழனி அருகே. ஸோ பாருங்கள், இது கேர்லெஸ் மிஸ்டேக். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது 1, 3 வந்து சரி. மானூர் திண்டுக்கல் மாவட்டம் சரி, வெள்ளாளங்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் சரி, புலிமான் கொம்பை வந்து தேனி மாவட்டம். ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துட்டோம், நம்ம பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வருது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது தேனி மாவட்டம். நெக்ஸ்ட் 48வது கொஷின் பொறுத்துக. ஸோ பாருங்கள், வெண்கல கிண்ணம் புதுச்சேரி ஆரோவில் செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி வந்து பொருந்தல், கண்ணாடி மணிகள் வந்து கொடுமணல், துணியும் நூற்பு கதிர்களும் கொடுமணல் பட்டணம். ஸோ இதில் எது சரி அப்படின்றது தான் கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 வந்து சரி. வெண்கல கிண்ணம் புதுச்சேரி ஆரோவில் வந்து கிடச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் வந்து கொடுமணல், இது வந்து சரி. அப்போ 2 செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி எங்கே கிடைச்சிருக்குன்னா அது கொடுமணல் பட்டணம். இந்த ஆப்ஷன் 4ல் இருக்கு பாருங்க, அது. துணியும் நூற்பு கதிர்களும் எங்கன்னா பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 2ம் 4ம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், அது சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 49வது கொஷின். கூற்று 1. சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் வந்து தொல்காப்பியம். கூற்று 2. சங்க காலத்தின் கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இதுதான் சங்க காலம். சங்க காலத்துடைய அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அதனால கூற்று 1 வந்து சரியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கூற்று 1 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் தொல்காப்பியம். எக்ஸாம்பிள் கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 50வது கொஷின். கூற்று 1. மிளகு வைக்கப்பட்ட தமிழகத்தின் பானைகள் கிடைத்த இடம் எகிப்தின் பெர்னியகே. கூற்று 2. பெரும் பந்தன்கள் இடம் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகள் கிடைத்த இடம் வந்து தாய்லாந்து. தாய்லாந்தில் வந்து குவான் லுக்பாட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியானது. 2மே வந்து சரியானது. கூற்று 1 வந்து மிளகு வைக்கப்பட்ட தமிழகத்தின் பானைகள் கிடைத்த இடம் வந்து எகிப்தின் பெர்னியகே. கூற்று 2 வந்து பெரும்பந்தன்களிலும் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைகள் கிடைத்த இடம் வந்து தாய்லாந்து. தாய்லாந்தில் குவான் லுக்பாட். 51வது கொஷின். கூற்று 1. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஆர்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். கூற்று 2. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சரும் 2மே சரிதான். அதாவது கூற்று 1 மற்றும் 2 வந்து சரியானது. 2மே வந்து சரியானது. நெக்ஸ்ட் 52வது கொஷின். கொடுமணல் தொடர்பான கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க, கொடுமணல் தமிழ்நாட்டில் கரூர் அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணி கற்களும் சங்கு வேலைப்பாடு குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். கொடுமணல் வந்து கரூர் மாவட்டம் கிடையாது, ஈரோடு மாவட்டம் தான் கொடுமணல். அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, கரூர் அப்படின்ற இடத்துல ஈரோடுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 53வது கொஷின். வேந்தர் எனும் சொல் டேஸ் ஆகியோரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. யார் அப்படின்னா சேர, சோழர், பாண்டியர்.
ஸோ இதில் பல்லவர் இருக்குது, இதில் நாயக்கர் இருக்கிறாங்க, இதில் களப்பிரர்கள் வந்து இருக்காங்க. அதனால் 3மே தவறு. சேரர், சோழர், பாண்டியர். வேந்தர் எனும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. 54வது கொஸ்டின். கீழடி தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. ஒரு 3 கூற்று இருக்கு வந்து பார்க்கலாம். கீழடி தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 3 கூற்று இருக்கு, நம்ம வந்து பார்க்கலாம். மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளிச்சந்தை திடல் என்றழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் ஓலைகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கற்களால் ஆன அணிகள், முத்து இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டும் செம்பு கம்பிகள், பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும், படிகத்தாலான காதணிகள், உருக்கு உலை, செங்கல் தொட்டி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரியானவை. ஆன்சர் வந்து 3 கூற்றுமே வந்து சரியானவை. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின். சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி தவறானது எது? இப்போ சேரர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கரூர், திண்டுக்கல், மதுரை, கொங்கு மண்டலம். ஸோ இதுக்கான தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கரூர், திண்டுக்கல், மதுரை வந்து கிடையாது. மீது எல்லாமே வந்து சரி. தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். ஸோ இதெல்லாம் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி. பட்டணம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. 2 கூற்று இருக்கு பாருங்க. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் பட்டணம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. அதாவது கூற்று 1, 2 2மே வந்து சரி. ஸோ பட்டணம் எங்கே இருக்குது? கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. ஸோ மேலை நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் வந்து பட்டணம். சேர அரசர்கள் குறித்த செய்திகள் வழங்குகின்ற நூல், ரொம்ப ஒரு முக்கியமான நூல் எது அப்படின்னா பதிற்று 10. சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் வந்து பதிற்று 10. 58வது கொஸ்டின். கூற்று 1. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. கூற்று 2. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறானது, கூற்று 2 வந்து சரியானது. கூற்று 1 ஏன் தவறுனா கிமு 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, கிமு 6ஆம் நூற்றாண்டு. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குது என்பது தெளிவாகிறது. சரிங்களா? அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு. 59வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எது எவை சரியானவை? மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்கு, நம்ம வந்து பார்க்கலாம். சேரரசன் செங்குட்டவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் இமயவரமன் நெடுஞ்சீரலாதன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 1 மற்றும் 2 வந்து சரி, 3 தவறானது. 3 ஏன் தவறுனா பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் வந்து சேரன் செங்குட்டவன் தான், இமயவர்மன் நெடுஞ்சீரலாதன் வந்து கிடையாது. ஸோ மீதி எல்லாமே சரி. இப்போ சேரரசன் செங்குடன் வட இந்தியாவில் படையெடுத்து சென்றார். கண்ணகி சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் வந்து சேரன் செங்குட்டவன். நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. பொருணை தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறாகும். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1, 3 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு வந்து தாமிரபரணி ஆறு. ஸோ பொருணை வந்து கிடையாது. பொருணை, வைகை அப்படின்னு 2மே ஒன்று தான். ஸோ தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு எது? தாமிரபரணி ஆறு. அப்போ 1, 3 வந்து சரி. இந்த இடத்துல தாமிரபரணி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொருணை நாகரிகம் அல்லது வைகை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. இது எங்கே பாயினா திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின். சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா கரிகால் வளவன். அதாவது கரிகால சோழன் தான் கரிகால் வளவன். சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் என கரிகால் வளவன்.
இப்போ வெண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். தஞ்சாவூரில் வந்து இருக்குது வெண்ணி. வெண்ணி போர் வந்து ஒரு முக்கியமான போர் கரிகால் வளவன். நெக்ஸ்ட் 62வது கொஷின். பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டேஸ் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பெற்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். டாக்டர் ஜாகோர். பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பெற்றது. 63வது கொஷின். எந்த நூல் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை வழங்குகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. எந்த நூல் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றது? பட்டினப்பாலை. 64வது கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டேஸ் 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீ. ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் ரீ. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின். கூற்று 1. சேரர் சோழர் 5 வேளிர்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் நெடுஞ்செழியன். கூற்று 2. அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன். கூற்று 2. குர்க்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் முதுகுடுமி பெருவழுதி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரி. அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. குர்க்கையின் தலைவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் குர்க்கையின் தலைவன். முதுகுடுமி பெருவழுதி வந்து கிடையாது. ஸோ அதனால் கூற்று 2 வந்து இந்த இடத்துல பாண்டியன் நெடுஞ்செழியன் எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். நான் வெறும் நெடுஞ்செழியன் கொடுத்துருக்கேன். பாண்டியன் நெடுஞ்செழியன் ரெண்டுமே ஒன்று தான். 66வது கொஸ்டின். இந்திய அரசு தொல்லியல் துறையினர் டேஸில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழ்வாய்வு செய்தனர். ஸோ எப்போ அப்படின்னா 2004. ஸோ இந்திய அரசு வந்து தொல்லியல் ஆய்வு செய்தது ஆதிச்சநல்லூரில் 2004. ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய அரசுன்ற பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். அதை வச்சு இப்போ வெறும் தொல்லியல் ஆய்வு அப்படின்னு கேட்கல, இந்திய அரசுன்னு கேட்டால் 2004. 67வது கொஸ்டின். மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் ஒரு முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. சோழர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சேரர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியன் மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வந்து சாரி 1 கிடையாது, 3 மட்டும் வந்து சரி. அப்போ 1, 2 தவறு. 1 பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். சோழர்களுடைய சூட்டி கொண்ட பட்டங்கள் தான் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. பாண்டியர்கள் வந்து சரி மாறன், வழுதி, செழியன், தென்னர். 68வது கொஸ்டின். தமிழக அரசின் தொழில் துறையினரால் குர்க்கையில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு. குர்க்கையில் எப்போ அகழ்வாய்வு செஞ்சாங்கன்னா 1968. தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் குர்க்கையில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு 1968. நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின். அரசுரிமை சின்னங்கள் செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அரசுரிமை சின்னங்கள் 3மே தான், செங்கோல், முரசு, வெண்கொற்ற குடை. 70வது கொஸ்டின். கூற்று 1. ஆதிச்சநல்லூரில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமிநீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது பொது ஆண்டு முன்பு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. கூற்று 2. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே வந்து சரி. அதாவது கூற்று 1 சரி, 2 சரி. ஸோ பாருங்கள், ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமிநீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது பொது ஆண்டு முன்பு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகின்றது. நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின் பொருந்தாதது. அதாவது சேரர்களுடைய மாலை பனம்பு மாலை, துறைமுகம் புகார், முசிறி, தலைநகரம் வஞ்சி அதாவது கரூர், சின்னம் வந்து வில், அம்பு. ஸோ இதில் எது வந்து பொருந்தாது அப்படின்னா இப்போ துறைமுகம் வந்து புகார், முசிறி வந்து கிடையாது.
புகார் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய துறைமுகம். முசிறி வந்து சரி. அப்புறம் வந்து தொண்டி. இப்ப சேரர்களுடைய துறைமுகம் அப்படின்னா முசிறி, தொண்டி இது 2மே சேரர்களுடைய துறைமுகம். புகார் வந்து சோழர்களுடைய துறைமுகம். ஸோ மாலை வந்து சரி. பனம்பு மாலை அது வந்து சரி. தலைநகரம் வஞ்சி அதாவது கரூர். சின்னம் வில் அம்பு என்பது சரி. நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின் பொருந்தாதது எது பாருங்க. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 1300 முதல் பொது ஆண்டு முன்பு 300 வரை இது வந்து இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. பார்த்துக்கோங்க. அந்த கால கணக்கீடு வந்து பார்த்துக்கோங்க. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை இதற்கு முன்னரும் தொடங்கி இருக்கலாம். எது அப்படின்னா பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். ஒரு தோராயமான கணக்கீடு. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 400 வரை சங்க இலக்கியங்களுடைய காலம். ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 400 முதல் பொது ஆண்டு முன்பு 300 வரை தமிழ் பிராமி எழுத்து முறையின் அறிமுகம். ஸோ இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை சங்க இலக்கியங்களுடைய காலம். ஸோ அதனால் 400 அப்படின்றது இந்த இடத்துல 300ன்றது மாற்றி வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் சரியாக இருக்குது. இது கால கணக்கீடு ஜஸ்ட் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. 73வது கொஸ்டின் தவறானது எது? சோழர்கள். சோழர்களுடைய மாலை வந்து வேப்பம்பூ மாலை. துறைமுகம் வந்து புகார். தலைநகரம் வந்து உறையூர். சின்னம் வந்து புலி. ஸோ இதில் வந்து எது தவறானதுன்னு பாருங்கள். மாலை வந்து சோழர்களுடைய மாலை எது அப்படின்னா ஆத்திப்பூ மாலை தான் வந்து சோழர்களுடைய மாலை. வேப்பம்பூ மாலை வந்து பாண்டியர்கள். அப்போ துறைமுகம் வந்து புகார் வந்து சரி. தலைநகரம் வந்து உறையூர். சின்னம் வந்து புலி. இது எல்லாமே வந்து சரி. நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின் பொருந்தாது எது? பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு வந்து எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இது வந்து முதல் நூற்றாண்டு. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு தாலமியின் புவியியல் அப்படின்ற நூல். பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வந்து வியன்னா பாப்பிரஸ். ஏறத்தாழ பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை சங்கம் மருவிய காலம். ஸோ இது பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது சங்கம் மருவிய காலம் வந்து பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 500 வரை. இங்கே 300 கிடையாது 500 வரை. அதான் சங்கம் மருவிய காலம். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின் பொருந்தாது எது? பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை சரி. துறைமுகம் வந்து தொண்டி. தலைநகரம் மதுரை. சின்னம் வந்து 2 மீன்கள். இதில் கண்டுபிடிச்சிருக்கலாம். துறைமுகம் தொண்டி என்பது சேரர்களுடைய துறைமுகம். துறைமுகம் வந்து இவங்களுடைய துறைமுகம் வந்து குர்க்கை. எல்லாருக்குமே வந்து தெரியும். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர் கல்வெட்டு. கரூர் அருகே இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு தான் சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. ஒரு முக்கியமான கல்வெட்டு. 77வது கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்திய தேர்தல் முறை வந்து இங்கிலாந்து நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ சிஏஜி பற்றி தவறான இணையை கூறுக. சிஏஜினா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர். அதுதான் வந்து சிஏஜி சுருக்கமாக வந்து கொடுத்துருக்கோம். பதவிக்காலம் வந்து 6 வருடம் அல்லது 62 வயது வரை. பதவி நீக்கம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க முறை அதை பின்பற்றி பதவி நீக்கம் வந்து பண்ணுவாங்க. ஊதியம் மற்றும் படிகள் வந்து திரட்ட நீதியிலிருந்து பெறுகிறார். முதல் தலைவர் வந்து வி நரஹரி ராவ். ரொம்ப முக்கியமான சிஏஜியை பற்றி ரொம்ப முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் இந்த கொஷினில் இருக்குது. பதவிக்காலம் சிஏஜியுடைய பதவிக்காலம் வந்து 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இதில் வந்து தவறானது வந்து இதுதான். 6 வருடம் அல்லது 65 வயதுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் சரியா இருக்குது. பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் எப்படி பண்ணாங்களோ அந்த முறையை பின்பற்றி தான் சிஏஜியை பதவி நீக்கம் பண்ண முடியும். ஊதியம் மற்றும் படிகளை வந்து திரட்டு நிதியிலிருந்து இவர் வந்து பெறுகிறார். முதல் சிஏஜி யார் அப்படின்னா வி நரஹரி ராவ். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஷின். 79 கூற்று 1 இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாச்சன் சதன் என அழைக்கப்படுகின்றது. இது ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கூற்று 2 இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் கல்கத்தாவில் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. கல்கத்தா கிடையாது, புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு கூற்று 1 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாச்சன் சதன் என அழைக்கப்படுகின்றது.
இது ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. 80வது கொஷின் கூற்று காரணம். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் பொது பணத்தின் பாதுகாவலர் ஆவார். காரணம், திரட்டு நிதியிலிருந்து செலவிடப்படும் அனைத்து செலவுகளையும் ஒதுக்கீடு செய்கிறார். இது பாருங்க, கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. காரணம் ஏன் தவறு அப்படின்னா, திரட்டு நிதியிலிருந்து செலவிடப்படும் அனைத்து செலவுகளையும் ஆராய்ந்து தணிக்கை செய்வது தான் இவருடைய பணி. திரட்டு நிதியிலிருந்து செலவிடப்படும் அனைத்து செலவுகளையும் ஆராய்ந்து தணிக்கை செய்வது தான் இவருடைய பணி. ஸோ அதனால் இவர் ஒதுக்கீடு செய்கிறார் அப்படின்றது தவறு. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. 81வது கொஷின், தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம். பாருங்கள், உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதே சிஎஸ்ஜி, அதுவும் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. சிஎஸ்ஜினா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். 82வது கொஷின், கூற்று 1, கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவரை நியமிக்க அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர். கூற்று 2, இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமாயின் உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே முறையை பின்பற்ற வேண்டும். கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின், தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவி நீக்கம் குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடுப்பாருங்க. பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறையில் பதவி நீக்கம் செய்யப்படுவார். மற்ற தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரையின்றி பதவி நீக்கம் செய்ய இயலும். ஒழுக்கமின்மை அல்லது திறமையின்மை போன்ற காரணங்களினால் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 4 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா, மற்ற தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணை பரிந்துரையின்றி பதவி நீக்கம் செய்ய இயலும்னு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே சரி. இப்போ பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர், அதாவது தேர்தல் ஆணையத்துடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை பதவி நீக்கம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறையில் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அந்த தேர்தல் ஆணையர்களை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறையில் தான் வந்து பதவி நீக்கம் வந்து செய்வாங்க. மற்ற தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி முறையை வந்து பின்பற்றுவாங்க. மற்ற தேர்தல் ஆணையர்களை பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரையின்றி பதவி நீக்கம் செய்ய இயலாது. அது இயலும்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக, சிஏஜி தான் இது. எஸ் ரங்கநாதன் அவருடைய ஆட்சி காலம்னா 1964 1972 வரைக்கும் எஸ் ரங்கநாதன். கே சஞ்சய் மூர்த்தி பார்த்தீங்கன்னா 2024 2030 வரைக்கும் இவர் வந்து பதவிக்காலம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது தான் கே சஞ்சய் மூர்த்தி. சசிகாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா 2013 2017 வரைக்கும் சிஏஜியாக வந்து இருந்தார். ராஜீவ் மெஹ்ரிஷி 2017 2020 வரைக்கும் அவர் வந்து சிஏஜியாக வந்து இருந்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சிஏஜி யாருன்னு கேட்டாங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி 2024 2030 வரைக்கும் வந்து இருப்பார். நெக்ஸ்ட்டு 85வது கொஸ்டின், சிஏஜியின் கடமைகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ பாருங்க 4 கூற்று இருக்கு. திரட்டு நிதியிலிருந்து செலவிடப்படும் அனைத்து செலவுகளையும் ஆராய்ந்து தணிக்கை செய்வது இவருடைய பணியாகும். யாரு? சிஏஜியுடைய கடமை. மத்திய மற்றும் மாநில அரசிற்கான அனைத்து வர்த்தக, உற்பத்தி, லாப நஷ்ட கணக்கு, இருப்புநிலை போன்றவற்றை ஆய்வு செய்வது இவரின் பணியாகும். கணக்காயர் என்ற முறையில் இந்திய திரட்டு நிதியிலிருந்து மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் தொகைக்கு சரியான கணக்குகளை வைத்திருப்பவர் இவரே ஆவார். தணிக்கையாளர் என்ற முறையில் மத்திய அரசின் வரவு செலவு கணக்குகளை மட்டுமே தணிக்கை செய்கின்றார். இதில் என்ன சிஏஜியுடைய கடமைகளில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ என்ன தவறு அப்படின்னா, தணிக்கையாளர் என்ற முறையில் மத்திய மாநில அரசின் வரவு செலவுகளை தணிக்கை செய்கின்றார் அப்படின்னு வரணும். மத்திய அரசின் வரவு செலவு கணக்குகளை மட்டுமே அப்படின்றது தவறு. மத்திய மாநில அரசின் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கின்றார், அதுதான் வந்து சரி. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின், முதல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எப்பவுமே முதல் அப்படின்றத வந்து கொஸ்டினை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து வச்சுக்கணும். இதே முதல் சிஏஜிஆர்னா நரகரி ராவ், இதெல்லாம் எக்ஸாம் குரூப் 4லே கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் வந்து சுகுமார் சென். முதல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின். கூற்று 1 இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை ஆகும். கூற்று 2 இவர் பணிக்கால ஓய்விற்கு பிறகு இது வந்து மத்திய அல்லது மாநில அரசுகளின் கீழ் எந்த பதவியையும் வகிக்கலாம். ஸோ இது வந்து தவறு, வகிக்க முடியாது. அப்போ கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. அதாவது இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை என்பது சரி. இவர் பணிக்கால ஓய்வு பிறகு மத்திய மாநில அரசுகளின் கீழ் எந்த பதவியையும் வகிக்கலாம், வகிக்கக்கூடாது. இதுதான். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின். கூற்று 1 கூட்டு பொது பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வரையறை செய்வது, அவர்களின் பதவி பிரமாணம், பதவி நீக்கம் அனைத்தும் குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்போ பொது பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம், மாநில பணியாளர் தேர்வாணையம், இன்னொன்று கூட்டு பொது பணியாளர் தேர்வாணையம். மொத்தம் 3 பணியாளர் தேர்வாணையம் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கூற்று 2 இவ்வுறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 62 வயது வரை. பணி நிபந்தனைகள் குடியரசுத் தலைவரால் தீர்மானம் வந்து செய்யப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் வரிசைப்படுத்துக. பாருங்க, மொத்தம் ஒரு 5 தலைமை தேர்தல் ஆணையர்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்தக்கூடிய அந்த காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி சுவாமிநாதன், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் சேக்தர், இவர் தான் அடுத்து 2வது. டி சுவாமிநாதனுக்கு அடுத்து எஸ்எல் சேக்தர். 3வது பார்த்தீங்கன்னா ஆர்கே திரிவேதி 3வது. 4வது ஆர்விஎஸ் பெரி சாஸ்திரி. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா எஸ் ரமாதேவி, இவங்க தான் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர், எஸ் ரமாதேவி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். மாநில பொது பணியாளர் தேர்வாணையம் தமது செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையை ஆண்டுதோறும் மாநில ஆளுநர் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். இது குறித்து கூறும் சரத்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 323. மாநில பொது பணியாளர் தேர்வாணையம் தமது செயல்பாடுகள் குறித்த வந்து ஆண்டு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. யார்? மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாரு. ஸோ எந்த ஆர்டிகல்ஸ் சொல்லுதுன்னா 323. 91வது கொஸ்டின். கூற்று 1 இந்திய நிர்வாக அமைப்பு முறையை ஆய்வு செய்த பால் ஆப்பிள் பி குழு இந்த கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் பதவியை நீக்கிட வேண்டும் என்று பரிந்துரை வைத்தது. கூற்று 2 எனினும் இப்பதவியின் பயன் கருதிய அரசியல் அமைப்பில் சட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. பாருங்க, கூற்று 1 வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்திய நிர்வாக அமைப்பு முறையை ஆய்வு செய்த பால் ஆப்பிள் பி குழு, இது வந்து 1953 அந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் பதவியை நீக்கிட வேண்டும் என்று பரிந்துரை வைத்தது. எனினும் இப்பதவியின் பயன் கருதி அரசியலமைப்பில் சட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. கரெக்ட் தான். மாநில பொதுப்பணித்துறையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 320, 321. மாநில பொதுப்பணித்துறையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி கூறும் சரத்து 320, 321. 93வது கொஸ்டின் பொறுத்துக. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள், இது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து கிடையாது. இது கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு வந்து இருக்காது, நான் வந்து எடுத்துடுறேன். இது என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பாக அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் தான் இது எல்லாமே. அது அமைக்கப்பட்ட ஆண்டு ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. பாருங்க, தார்குந்த் குழு பார்த்தீங்கன்னா 1974 வந்து அமைக்கப்பட்டது. தார்குந்த் குழு. தினேஷ் கோஸ்வாமி குழு பார்த்தீங்கன்னா 1990 வந்து அமைக்கப்பட்டது. தினேஷ் கோஸ்வாமி குழு. ஓரா குழு பார்த்தீங்கன்னா 1993 அமைக்கப்பட்டது. இந்திரஜித் குப்தா குழு பார்த்தீங்கன்னா 1998 வந்து அமைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே இது என்னென்னா தேர்தல் ஆணையம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள்ன்றது இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 94வது கொஸ்டின். கூற்று 1 இரட்டை ஆட்சியின் போது மதராஸ் மாகாணத்தில் 1924 ஆண்டு முதலில் பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது.
நெறைய டைம் கேட்ட கொஸ்டின். கூட்டு 2 கூட்டு 2ம் அதே தான். இது 1929ஆம் ஆண்டு மாநில பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. 2மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நெறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ முதல்ல வந்து பணியாளர் தேர்வு வாரியம் வந்து ஏற்படுத்தப்பட்டது வந்து 1924 தமிழ்நாட்டில தான். அது வந்து மாநில பொதுப்பணி தேர்வு ஆணையமாக மாறியது 1929ல. 95வது கொஸ்டின் கீழ்க்கண்ட சிஏஜி பதவியின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. சிஏஜினா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் தான் சிஏஜி, அதாவது கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர். ஏ பாக்ஷி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஆப்ஷன் சி, அதாவது எல்லாமே சரியான வரிசையில் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஆண்டு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டைரெக்டாக கொடுத்துருக்கு, மிக்ஸ் பண்ணி கொடுக்கல, டைரெக்டாகவே நேரடியாகவே கொடுத்துருக்கோம். இப்போ அவர் சிஏஜியாக இருந்தக்கூடிய காலம் வந்து 1972லேருந்து 78 வரைக்கும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. கியான் பிரகாஷ் 1978லேருந்து 84 வரைக்கும். டிஎன் சதுர்வேதி 1984லேருந்து 1990 வரை. சிஜி சோமையா இவர் பார்த்தீங்கன்னா 1990 டு 1996. விகே ஜுங்லு பார்த்தீங்கன்னா 1990 டு 2002. வினோத் ராய் பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2013 வரைக்கும் வினோத் ராய். ஸோ இயர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து. இதுக்கான ஆன்சர் வந்து சரத்து 315லேருந்து 323 வரைக்கும் இந்த பொது பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடுகிறது. தேர்தல் ஆணையம்னா 324லேருந்து 329 வரைக்கும். சிஏஜி பார்த்தீங்கன்னா சிஏஜி சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் வந்து இந்த கொஷின் பேப்பரில் வந்து இருக்காது. நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சிஏஜியோடைய ஆர்டிகல்ஸ் வந்து 148லேருந்து 151 வரை அந்த சிஏஜியோடைய ஆர்டிகல்ஸ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 97வது கொஸ்டின் பொறுத்துக்கு பாருங்கள். அந்த தேர்தல் ஆணையம் 324லேருந்து 329 வரைக்கும் ஒரே பொறுத்துக்களை வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு சரத்து 324. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் தேர்தல் முறை தேர்தல் ஆணையம். இந்தியாவில் தேர்தல் முறை தேர்தல் ஆணையம் அதை பற்றி வந்து சொல்லுது 324. 325 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நபரும் மதம், இனம், சாதி மற்றும் பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியை பெற முடியாது அப்படின்னு சொல்லுது 325. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு நான் என்ன சொல்லிடுறோம், ஆப்ஷன் டி. 1க்கு வந்து பி, அதாவது இந்தியாவில் தேர்தல் முறை தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. 325 வந்து ஆப்ஷன் டி. எந்த ஒரு நபரும் மதம், இனம், சாதி மற்றும் பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியை பெற முடியாது. நெக்ஸ்ட் அடுத்து சரத்து 326 என்ன சொல்லுதுன்னா, வயது வந்தோருக்கு வாக்குரிமை பற்றியது தான் 326. 327 வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் தான் 327. 328 வந்து சி, சட்டமன்ற தேர்தலுக்கான மாநில சட்டமன்றத்துடைய அதிகாரங்கள். 329 பார்த்தீங்கன்னா எஃப், தேர்தல் நடவடிக்கைகளில் நீதிமன்றங்களின் குறுக்கீடுகளை தடுத்தல். 329 ஏன்னு ஒரு சரத்து வந்து இருந்துச்சு, அதை வந்து நீக்கியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தல் ஆணையம். அடுத்து 98வது கொஸ்டின். பொது பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட வேண்டும் என கூறிய குழுக்களில் தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க. 1854 மெக்காலே குழு, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 இந்திய ஆண்டு சட்டம், அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், 1924 லீ ஆணையம் என்கிற ராயல் ஆணையம். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து தவறானது. மீதி 3மே வந்து சரி. 1954 மெக்காலே குழுவும், 1919 இந்திய ஆண்டு சட்டம், அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம், 1924 லீ ஆணையம் என்கிற ராயல் ஆணையம், இது எல்லாமே பொது பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட வேண்டும் என கூறிய குழுக்கள். 99வது கொஸ்டின் பொறுத்துக்க தேர்தல் ஆணையம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் எல்லாமே இது. வெங்கடாசிலையா தேசிய ஆணையம் இது பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2002. இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். வெங்கடாசிலையா தேசிய ஆணையம் வந்து 2002. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து 2004. வீரப்ப மொய்லி ஆணையம் அமைக்கப்பட்டது 2007. டங்கா குழு அமைக்கப்பட்டது 2010. ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெங்கடாசலையா தேசிய ஆணையமெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க எந்த வருஷம்னு. பொது பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு
ஸோ எப்போ அப்படின்னா 1926 அக்டோபர் 1 தான் பொது பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்டது. 101வது வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது நடைமுறைக்கு வந்தது எப்போது? அதாவது இது வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்தது அப்படின்றது 89. இன்னொரு கொஷின் இருக்கு. அது 88 வந்து வரும். அந்த கொஷின் கடைசியா வந்து வச்சிருக்கோம். அந்த கொஷின் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின் படி? சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1988 61வது சட்ட திருத்தத்தின் படி. இதுவே வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது எப்போது? நடைமுறைக்கு வந்தது எப்போதுன்னா 1989 மார்ச் 28. ஸோ வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது வந்து 1989 மார்ச் 28. நெக்ஸ்ட் 102வது கொஷின். கூற்று 1 பொது பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1935. கூற்று 2 கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி 26, 1950. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 வந்து 1935 கிடையாது. 1/4/1937 இங்க எழுதிக்கோங்க. 1/4/1937 தான் வந்து பொதுப்பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி தேர்வாணையமாக மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் 103வது கொஸ்டின். ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதவிக்காலம். தலைவருடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. 104வது கொஸ்டின். கூற்று 1 வேட்பாளர் மொத்தமாக பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 8ல் 1 பங்கு வாக்குகளை பெறவில்லை எனில் அவரின் வேட்பாளர் வைப்பு தொகையை இழக்க நேரிடும். இதுவே டெபாசிட் இழப்பு எனப்படும். கூற்று 2 அரசின் நிதி உதவியுடன் தேர்தல் நடைபெற பரிந்துரைத்த குழு வந்து இந்திரஜிப்தா குழு 1998. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 2 ஒரு முக்கியமான கொஷின். அரசின் நிதி உதவியுடன் தேர்தல் நடைபெற பரிந்துரைத்த குழு வந்து இந்திரஜித் குப்தா குழு 1998. இது வந்து கூற்று 1 ஏன் தவறுனா 6ல் 1 பங்கு 8ல் 1 பங்கு கிடையாது, 6ல் 1 பங்கு 1/6ன்றது இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சரியா இருக்கு. 105வது கொஸ்டின். ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா சர் ரோஸ் பார்க். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சர் ரோஸ் பார்க். இதுலேயே நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். முதல் தேர்தல் ஆணையர் யார்? முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென் பார்த்தோம். முதல் சிஏஜி முதல் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யார் பார்த்தா நரகரி ராவ். ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யாருன்னா சர் ரோஸ் பார்க். 106 முதலில் டேஸ் சட்டசபை இடைத்தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. ஸோ எங்கே அப்படின்னா 1982 கேரளாவுடைய வடக்கு பரவூர் அப்படின்ற இடத்துல தான் முதல்ல சட்டசபை இடைத்தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. 107வது கொஸ்டின். கூற்று 1 ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் பெண் தலைவர் திருமதி ரோஸ் மில்லியன் பீதோ. ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 1996 வரை. கூற்று 2 15/7/2006 முதல் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா 15/7/2006 கிடையாது, 15/7/2009 2009 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சரி. இது பாருங்க ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் பெண் தலைவர் வந்து திருமதி ரோஸ் மில்லியன் பீதோ. ஆண்டு வந்து 1992லேருந்து 96 வரைக்கும் இருந்திருக்காங்க. 108வது கொஸ்டின். முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது, அவுட் சோர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்.பி. ஷனிபா. முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் வந்து எம்.பி. ஷனிபா. அவுட் சோர்ஸுக்கு இதெல்லாம் எந்த புக்கிலேருந்து அவுட் சோர்ஸ் கொஷின் எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அந்த புக்ஸு நம்மக்கிட்டே கிடைக்கும். நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் புக்ஸு தேவைன்னா வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 109வது கொஷின். ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? இப்போ ஒன்றிய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தில் பதவி நியமனம் பதவி காலம் சரத்து 315 சொல்லுது. பதவி நீக்கம் வந்து சரத்து 317. பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 317. உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லுது 318.
மறுநியமனம் பெற இயலாது அப்படின்னு சொல்லுது 319. கொஸ்டின் என்ன அப்படின்னா பொருந்தாது. பொருந்தாது வந்து ஆப்ஷன் ஏ. பதவி நியமனம், பதவி காலம் பற்றி சொல்லக்கூடியது சரத்து 315 கிடையாது 316. இங்க 316ன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசி கொஸ்டின் வெற்றிகரமாக எண்டுக்கு வந்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம். 1 மணி நேரத்தில் முடிக்க பிளான் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின் படி? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1988 61வது சட்ட திருத்தத்தின் படி. நிறைய டைம் கேட்ட கொஷின். 1988ஆம் ஆண்டு 61வது சட்ட திருத்தத்தின் படி வந்து குறைக்கப்பட்டது. ஸோ வெற்றிகரமாக டெஸ்ட் நம்பர் 11 வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். டெஸ்ட் நம்பர் 11 வரைக்கும் நான் சரியாக டெஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணலை அப்படின்றவங்க கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்கன்னா உறுதியாக 30 டெஸ்ட்டு முடியும் போது நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். தேங்க்யூ.